ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம முளைக்கட்டிய தட்டைப்பயிறு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ஒரு ஸ்நாக் தான். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, முளைக்கட்டிய தட்டைப்பயிறு 1 கப், கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் 4, மல்லித்தழை சிறிதளவு, தேங்காய் 1/2 கப். இது கூட பெருங்காயம் ஒரு சிட்டிகை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம முளைக்கட்டின தட்டைப்பயிரை 2 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை தனியாக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணுற வெங்காயத்தை நம்ம வந்து சுண்டல் செஞ்சுட்டு கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் வெங்காயத்தை மட்டும்தான் போட்டு நான் வதக்கியிருக்கேன், கூட எதுவுமே சேர்த்துக்கல. இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அது பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, இது கூட கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு வந்துட்டு ஒரு சிலருக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் முன்னாடியே சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே தட்டைப்பயிறு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நான் முன்னாடியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த ரா ஸ்மெல் சீக்கிரமாகவே போயிடும். அதுக்காக முன்னாடி போடுறேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டால் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம தண்ணி வடிச்சிட்டு தட்டைப்பயிறு இதில் சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டேன், நீங்களும் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா ஃபுல்லுமா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எல்லா மசாலாவும் அந்த தட்டைப்பயிரில் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் வந்து போட்டாச்சு. இது கூடவே நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். எப்போதுமே எந்த சுண்டலாக இருந்தாலும் வெங்காயம், காரம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா தேங்காய், இது 3ம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சுண்டல் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இது நான் 8 மணி நேரம் தட்டைப்பயிறு வந்து தனியாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரம் ஒரு ஒயிட் கிளாத்தில் ஈர துணியில் நனைச்சி போட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா இறுக்கமாக முடிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி முளைக்கட்டிருச்சு. இல்லைனா நீங்கள் தண்ணி 8 மணி நேரம் ஊற வச்சு வடித்து எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட அது நல்லா முளைக்கட்டிடும். ஸோ இப்போ நம்ம சுவையான
முளைக்கட்டிய தட்டைப்பயிறு சுண்டல் தயாராகிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலை போட்டுட்டு இறக்கிடலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.